இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக பன்னீர் பிரியாணி தாங்க பண்ணியிருக்கேன். இது கூட ஸ்நாக்ஸுக்கு சாக்லேட் பேன் கேக் தாங்க பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடருங்க. எனக்கு இதுக்கு 1 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேத்த மாரி கரைச்சு வச்சுக்கோங்க. இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ பேன்ல நான் எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. இதுக்கு ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் போட்டு வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. நான் 150 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் இதோட மசாலாவோட கோட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பன்னீர்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க. இது கூட 150 கிராம்ஸ் நானு பாஸ்மதி ரைஸ வடிச்செடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா தூவிக்கிறேன். விதைய நீக்கின பச்சை மிளகாவும், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இத ஒரு 5 நிமிஷத்துக்கு தம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேன்கேக் மாவு நல்லா கலந்து வச்சிருக்கோம். அதையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. நானு நெய்ய கிரீஸ் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் நல்லா பொறுமையா சாஃப்ட்டா குக் பண்ணி ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு வ இன்னொரு பேன் கேக்கும் போட்டுக்கிறேன் நானு. அதே மாரி தான் கிரீஸ் பண்ணி, மாவு ஊத்தி, ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, பேன் கேக் ரெடி ஆயிடும். இப்போ தம்ல இருந்து சாதத்த உடைக்கலாம். நல்லா சூப்பரா ஃப்ளஃபியா வந்துருச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த பன்னீர் பிரியாணிய ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேங்க. இந்த பேன் கேக்காக கொஞ்சமா மேல நானு தேன் ஊத்திக்கிறேங்க. மதியம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஸ்நாக்ஸுக்கு பேன் கேக்கும், நட்ஸ் அண்ட் கிரேப்ஸ் வச்சிருக்கேங்க. நாளைக்கு வேற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில மீட் பண்ணலாம்.